Praise the Lord. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். உடன்படிக்கை என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு ரெண்டு தரப்பினருக்கிடையே ஒரு பரஸ்பரமான முடிவை கொண்டு வந்து அதை நாம இல்ல இதன்படி நாம செய்யலாம், கண்டிப்பா இத நாம செய்து முடிப்போம், நான் உனக்கு செஞ்சு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரஸ்பரமா முடிவெடுத்து அதை ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கிறதான் உடன்படிக்கை. இந்த நாளிலேயும் தேவனும் நமக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன செய்றார் தெரியுமா? நம்மை பழுகவும் பெருகவும் செய்வேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் எந்த காரியத்திலே பழுகி பெருக வேண்டுமோ அந்த காரியத்திலே பழுகி பெருகும்படியான கிருபையை நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட அவரை ஆராதிக்க விட்டு கொடுங்க. பெரிய காரியங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க உடன்படிக்கை பண்ணினீர் என்று சொன்னால் ஒரு நாளும் அதை நீர் மறக்கிற தேவன் கிடையாது. எங்களை பழுகவும் பெருகவும் செய்வேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணிருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே எந்த காரியத்திலே நாங்கள் பெருக முடியாமல், வளர்ச்சி காண முடியாமல், ஆண்டவரே பழுக முடியாமல் குன்றி இருக்கிறோமோ அந்த காரியத்திலே எங்கள் காரியங்களிலே குறைவானவைகளை நீ மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்பி உடன்படிக்கையை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்துல விட்டுக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.